இந்த காலவெளியிலே ஆண்டு நம்முடைய சமூகத்தில் இருக்கின்றார். நம்ம ஜெபித்த வண்ணமாக ஆண்டுடைய வார்த்தையை நம்ம தியானிக்கலாம். இந்த வேத பகுதி மீண்டுமாக யோவான் 4 அதிகாரம், ஜான் 4, the conversation with the Samaritan woman. ஆண்டவர் சம்பாஷிக்கின்ற சமாரிய ஸ்திரீயோடு சம்பாதிக்கிற ஒரு குறிப்பை பார்க்குறோம். இங்கே முக்கியமாக நீங்கள் இந்த சம்பாஷணைக்கு முன்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 அதிகாரம் 4 வாசிங்க. அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாய் இருந்தபடினால். ஓகே, சமாரியஸ் அந்த கிராம பகுதி அந்த இடத்துக்கு போகணும். ஸோ இதில் என்ன படிக்கிறோன்னா, God initiated, Jesus initiated and needed to go through Samaria. It was the attempt of Jesus. It was the decision of Jesus. Jesus initiated to go to Samaria. இந்த இடம் பார்த்திங்கன்னா, இட்ஸ் அ ஷார்ட்டஸ்ட் ரூட். இப்போது எருசலேம்லேருந்து கலிலியாவுக்கு போகிற வழி. அப்போது அது சமாரியாவுக்கு வழியாக போனால் அது ரொம்ப சுருக்கமான இடம். ஆனால் இந்த ரொம்ப பிடிவாதமான யூதர்கள் அது வழியாக போகவே மாட்டாங்க. ஏன்னா they didn't believe, they had a distrust in the people of Samaria. They disliked the people of Samaria. அந்த யூதர்கள் அது வழியாக போக மாட்டாங்க. ஸோ ஆனால் சமாரியரை பற்றி நீங்கள் நேற்று சொன்ன வண்ணமாக அவங்க ஒரு முக்கியமான காரியத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். அவர்கள் ஆண்டவரை விசுவாசித்தார்கள், யெகோவா தேவனை விசுவாசித்தார்கள். They believed in God Jehovah, and because the Jews did not allow them to come to Jerusalem. They had their own place of worship. They had their own temple at Mount Gerizim. ஆண்டரை அவங்க தொழுது கொள்ள கெரிசிம் மலையில் அவங்க ஆண்டரை தொழுது கொண்டாங்க. அவங்க ஆண்டவருக்குன்னு ஒரு தொழுகையின் இடத்தை வைத்துக்கொண்டாங்க. They had a place of worship for Jehovah God. அவங்களுடைய வேதாகமத்தை நான் சொன்னதை போல் மோசேயுடைய முதல் 5 புத்தகங்கள் அவங்களுடைய வேதாகமாக இருந்துச்சு. ஸோ தே பிலீவ்ட் இன் த வேர்ட். அடுத்ததான் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தே ஹேட் அன் ஐடென்டிக்கல் பிளேஸ். அவங்களுக்கு என்று ஒரு இடம். அந்த இடத்தை பார்த்திங்கன்னா, அது இட் இஸ் அ வெல் ஆஃப் ஜேக்கப். யோசேப்புக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த கிணறு மிக முக்கியமானது. ஆதியில் இருந்த இட்ஸ் அன் ஏன்ஷியன்ட் வெல். அதனால் அது இட் ஹாஸ் அ சிக்னிஃபிகன்ஸ். ஸோ அப்போ ஆண்டவர் தான் இந்த சமாரியாவுக்கு போகணுன்னு விரும்புகிறார். அவர் தான் இதை இப்போ துவங்குகிறார். Jesus initiated to go to Samaria. He identified the location, the ancient memory of the historical well of Jacob. அவர் அந்த இடத்த தேர்ந்தெடுக்கிறத பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லை, he knew there's a lady who's going to come. ஒரு பெண் அங்கே வரப்போகிறான்னு ஆண்டவருக்கு தெரியும். வழக்கந்தோறும் வரப்போகிற ஒரு பெண், அந்த சமாரிய ஸ்திரியை பற்றி அங்கே பார்க்குறோம். ஸோ அவர் தூரமாக நடந்து வந்ததுனால, அதிகமான தூரத்தில் வந்ததுனால, வெயிலான நேரத்தில் 6 மணி நேரத்தில் அவர் ரொம்ப அவருக்கு உண்மையாகவே தாகம் இருந்திருக்கும். ஆனால் அவர் பேச பேச அவருக்கு தான் ஊற்று அவருக்குள்ளே இருக்க. அதனால் அவர் அந்த தண்ணீரை குடிக்காதபடி அவர் கேட்குறாரு. ஹீ இஸ் இனிஷியேட்டிங் த கான்வர்சேஷன். ஸோ அடுத்ததாக அது ஒரு இனிஷியேஷன். ஸோ ஆண்டவரே தோங்குறாரு அந்த பேசணும். ஆண்டவர் சரீரத்தில் பாதிக்கப்பட்டிருக்கலாம், சோர்வாக இருந்திருக்கலாம். பட் ஒரு காரியம் ஆண்டவர் பார்க்கும்போது, அந்த கிணற்று பக்கத்தில் அவர் அமர்ந்தார் என்று சொல்லப்படுது. ஹீ சாட் பை த வெல். ஓகே, அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அவர் சரீரத்தில் டயர்டாக இருக்கணும் கண்டிப்பாக, இல்லையா? ஆனால் அந்த 6 மணி நேரம் அவர் சந்திக்க மிகவும் அப்படின்னா ஒரு 12 மணி உச்ச வெயில். ஸோ அங்கே தான் அந்த சூடு நமக்கு தண்ணி வெயிலில் போயிட்டு வந்த உடனே நம்ம வீட்டுக்குள்ளே வந்த உடனேப்பா எவ்வளோ நல்ல ஒரு என்ன பிளேஸ் நம்ம யோசிப்போம் வீட்டுக்கு வந்த உடனே. ஓகே, யார் சொல்லி ஆஃப் பண்ணுமா? ஓகே, தேங்க்யூ. ஸோ அந்த செல்வி மைக். ஓகே, தேங்க்யூ. அந்த உச்ச வெயிலேருந்து ஆண்டு வந்தப்போ மிகவும் சூடாக இருந்திருக்கும், மிகவும்
அதிகமாக இருந்திருக்கும். ஆனால் ஆண்டு என்ன பண்ணுறாரு? 7ஆம் வசனத்தை வாசிங்க. 7. அவருடைய சீஷர்கள் போஜன பாத்திரங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே 6ஆம் வசனம். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தில் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6 மணி வேளையா இருந்தது. தொடர்ந்து வாசிங்க. அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தால் இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்களானபடினால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனா இருக்க சமாரியா ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றார். இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். ஓகே, ஆண்டவர்கிட்ட ஓகே செல்வி நீ ஆஃப் பண்ண மைக்கு. அந்த வார்த்தைகள் இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது ஜீவ தண்ணீரை கொடுக்குறவர்கிட்ட கேட்குறவர். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு? சமாரிய ஸ்திரீ வருவா, அவளை சந்திப்பேன், அவளோடு நான் சம்பாஷிக்க போகிறேன்றது ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாரு. அவள்கிட்ட என்னத்தை எப்படி பேசுறதுன்னு கூட துவங்கி யோசிச்சிருப்பார். தண்ணீர்கிட்ட வரும்போது தண்ணி மொள்ள வருகிறவர்கிட்ட தண்ணி கேட்குறது நல்ல ஒரு முறை. ஓகே, அப்போ ஆண்டரே கேட்குறாரு, கொஞ்சம் தாகத்துக்கு தாமா இல்லை அவர்கிட்ட. அப்போ உடனடியாக அவள் பேச தொடங்குறா பாருங்க. யூஸ்வலாக அவள் பேசவே மாட்டாள். யாருமே இல்லாத நேரத்தை தேடி வருவாள். ஒரு ஆம்பளை உட்காந்துக்கிறாருன்னு யோசித்திருப்பா கூட. என்ன இவர் இங்கே உட்காந்துக்கிறாரு, நான் ரெகுலராக வர இடத்துக்கு இவர் வந்து தடையாக நிற்கிறாரு, என்ன யோசித்தாலும். ஆனால் சைலண்ட்டாக அவள் பாட்டுன்னு தண்ணி மோடுறா. அப்போ தான் ஆண்டு கேட்குறது, தண்ணி வேணும், கொஞ்சம் தண்ணி கொடுமா. அவருக்கு மோடுறதுக்கும் தண்ணி இல்லை. அதெல்லாம் கான்வர்சேஷன் பின்னாடி வருது. அவர் கேட்குறதுக்கு ஒரு முறையே இல்லை. ஒரு யூதன், ஒரு ஆண், ஒரு சமாரிய பெண்ணுக்கிட்ட கேட்குறது. ஸோ அவங்களுக்கும் இவங்களுக்கும் எந்த டீலிங்ஸே இருக்காது. பார்த்த உடனே தெரியும் அவர் யூதன்னு. அது அவங்க அங்கி போட்டு அவங்க போடுற அடையாளத்துமே அவங்களுக்கு தெரியும் அவர் யூதன்னு. ஸோ எப்படி கேட்கலான்ற கேள்வி கேட்குற அளவுக்கு அவள் வந்துட்டு தான் பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம படிச்சுக்கிற காரியங்களை பார்க்கும்போது ஆண்டவரே இந்த இடத்த தேர்ந்தெடுக்கிறார் வர்றதுக்கு.